ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேலி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேலி சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இப்போ புதுசாக வந்துட்டு மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போகக்கூடிய 4-வே ரோடு வந்து போட்டுட்ருக்காங்க. அதாவது நேஷ்னல் ஹைவேஸ் ரோடு வந்து போட்டுட்ருக்காங்க. அந்த நேஷ்னல் ஹைவேஸ் ரோட்டு மேலே ஒரு 55 சென்டில் ஒரு சூப்பரான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விதமான தகவலையும் நம்மளோட வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நேரம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிட்டுருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இருந்து ஸ்ரீராமபுரத்துக்கு போகிற லைனில் தான் இந்த இடம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது செம்பட்டியை தாண்டின உடனே ஆத்தூர் டோல்கேட்டு, ஆத்தூரை தாண்டின உடனே நமக்கு வந்து தர்மத்துப்பட்டி வந்துடும். தர்மத்துப்பட்டியை தாண்டின உடனே டைரெக்டாக நம்மளோட பவுண்ட்ரி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதுதான் வந்து செம்பட்டியில் இருந்து டைரெக்டாக கோயம்புத்தூருக்கு போகக்கூடிய நேஷ்னல் ஹைவேஸ் ரோடு. இந்த ஹைவேஸ் ரோட்டு மேலே தான் இந்த 55 சென்ட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சென்ட்டுக்கு வந்து 3.5 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடு கிடையாதுங்க, நெகோஷியபிள் தான். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். எங்களால் எவ்வளோ தூரம் விலையை பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2 விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தர்மத்துப்பட்டியிலேருந்து ஆடலூர் பன்றிமலைக்கு போகக்கூடிய பஸ் ரோடு இருக்குது. அந்த பஸ் ரோட்டுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்து கிடச்சிரும். அதாவது ஜங்ஷன் ரோட்டுக்கு நியர்பையாக நமக்கு வந்து கிடச்சிரும். ஆல்ரெடி மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய ஹைவேஸ் ரோடு இருக்குது. அதே போல் தர்மத்துப்பட்டியிலேருந்தையும் ஆடலூர் பன்றிமலைக்கு போகக்கூடிய 2-வே ரோடு இருக்குது. அந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயும் கிடச்சிருது. அதே போல் இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம திண்டுக்கல்லேருந்து பழனி போகிறோம் பார்த்தீங்களா, அப்படி போகக்கூடிய ஹைவேஸ் ரோட்டில் மூலச்சத்திரம்ங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அங்கேருந்து வந்தோம் அப்படின்னா ஸ்ரீராமபுரம், அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா நம்மளோட பவுண்ட்ரி வந்து நமக்கு வந்து கிடச்சிருது. ஸோ 2 இடத்துக்கும் சென்டரில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்லேயும் ஒரு காம்ப்ளெக்ஸு இல்லை கடைக்கண்ணி ஷோரூமு இந்த மாதிரி வந்துட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க. டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு எடுக்கும்போது அந்த கரை தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஆகும். அங்கேருந்து ஆரம்பித்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த ஒரு போஸ்ட் மரம் வரைக்கும் நமக்கு வந்து கிடச்சிருங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இந்த போஸ்ட் மரம் வரைக்கும் தான் நமக்கு வந்து புலி. எப்படி பார்த்தாலும் மினிமம் நமக்கு வந்துட்டு ஒரு 250 அடியிலேருந்து ஒரு 300 அடி வரைக்கும் நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜோடு நமக்கு வந்து கிடச்சிருது. இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. இடத்த எல்லாத்தையுமே அளந்து சர்வேரை கூப்பிட்டு கல் எல்லாமே நமக்கு வந்து போட்டாங்க. அடுத்ததாக இன்றைக்கி நம்ம இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட மதிப்பு வந்துட்டு வேறு லெவலில் ஏறும். ஏன்னா 2027 தான் நமக்கு வந்துட்டு இந்த 4-வே ரோடு வந்து ஓப்பன் பண்ணுறதா வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இன்றைக்கி வாங்கி போட்டிங்க அப்படின்னாலும் கூட நாளைக்கு கண்டிப்பாக இதோட மதிப்பு வந்து பல மடங்கு ஏறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாங்க. இன்றைக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு வந்து போய்கிட்டு இருக்குது. அதுவும் ஜங்ஷன் 4 ரோட்டுக்கு பக்கத்தில் வந்து கிடச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப இதோட மதிப்பும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் கூடுங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவாக தெரியும். வெளியூர்லேருந்தோ வெளிநாட்டிலேருந்தோ பார்க்குறவங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக தான் டீட்டெயிலாக இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன். வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் அப்லோட் பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்தா அனைத்து வியூவர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேலி சேனல். நன்றி, வணக்கம்.